கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டூ ரூக் செக்மேட் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க டூ ரூக் செக்மேட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம டூ ரூக் வச்சு எப்படி செக்மேட்னா, இப்போது இந்த ரெண்டு ரூக்கும் இந்த சைடு இருக்குது. ஃபஸ்ட்டு மூவ் பிளாக் ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி நவுத்துது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரூக்கு ஒரு ஃபைல் அடித்தாச்சு, ஒரு ரேங்க் அடித்தாச்சு, ஒரு ரேங்க்கும் அடித்தாச்சு, ஒரு ஃபைலும் அடித்தாச்சு, ரெண்டுமே அடித்தாச்சு. இப்போ அடுத்தது அது முன்னாடி வருது. நம்ம திரும்பி அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எஃப் ஃபைல் அடித்தாச்சு, அதே ரேங்க் தான். இப்போ அடுத்தது இப்போ செக் கொடுக்குறோம். அவங்க இப்போது இந்த சைடு வராங்க, நம்ம முன்னாடி போனால் திரும்பி ஈஸியாக செக்மேட் இப்படி தான் பண்ணுறோம். இப்போ அவன் அங்கே போவான், நம்ம இப்படி வச்சு செக்கு, திரும்பி அவன் பின்னாடி தான் போவான். ஈஸியாக செக்மேட்னா பின்னாடி தான் போவான். பின்னாடி திரும்பி நம்ம முன்னாடியே வச்சுக்கணும். இப்போ ஃபைலையும் அடித்தாச்சு, ரேங்கையும் அடித்தாச்சு. ஈஸியாக ஃபைலையும் அடித்தாச்சு, ரேங்கையும் அடித்தாச்சு, ரெண்டுமே அடித்தாச்சு. இப்போது பின்னாடி தான் போவான் ஆப்போனண்ட்டு கிங்கு. பின்னாடி போயிட்டா ஒன் மூவ் செக்மேட். பாருங்கள் எப்படி ஒன் மூவ் செக்மேட் வந்து தெரியுமா? இப்போ சொல்லுங்கள், கமெண்டில் அடிங்க. ஒன் மூவ் செக்மேட் எப்படி? இப்படி தான் அங்கேயே ஆரம் போட்டிருக்கேன். ஈஸியாக நீங்கள் அப்படி பார்த்து கண்டுபிடிச்சிருங்க. அதான் திஸ் இஸ் த ஒன் மூவ் செக்மேட். ரூக் F8 தான் ஒன் மூவ் செக்மேட், ஈஸி செக்மேட். இதுதான் நான் உங்களுக்கு நிறையா செக்மேட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த வீடியோவில். அடுத்து ஒரு ரூக்கு வச்சு இப்படி செக்மேட் பண்ணலாம் பார்ப்போமா கைஸ்? ஒன் ரூக்கு செக்மேட்டு பார்ப்போமா கைஸ்? வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ரூக்கு வச்சு செக்மேட் பார்த்தோம். இப்போ ஒரு ரூக்கு வச்சு செக்மேட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மூவ் பிளாக் நவுத்துறாங்க முன்னாடி. நவுத்திட்டாங்களா? இப்போ செகண்ட் மூவ் நம்ம தான் ஒயிட்டு. இப்போ செகண்ட் மூவ் ஒயிட்டு நம்ம நவுத்துறோம், கிங்கு முன்னாடி நவுத்துறோம். இப்போ திரும்பி கிங்கு முன்னாடி நவுத்திட்டு வருது. இப்போ நம்மளும் முன்னாடி நவுத்துறோம், அவன் முன்னாடி நவுத்துறான். இப்போ அடுத்தது ரூக்கை தூக்கி முன்னாடி வரோம். இப்போ அவன் கிங்கு சைடு வந்துட்டான்னா ஈஸியாக நம்மளும் இப்படி அடுத்த ரேங்க்கும் ஃபைலும் அடித்தாச்சு. இப்போது நம்ம என்ன அடிச்சிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள்? ஃபைல் அடிச்சிருக்கோம். ஃபைலில் ரேங்க் அடிச்சிருக்கோம். ஃபைல் தான் இப்படி ஏபிசிடி இப்படி சைடாக இருக்கும், ரேங்க் தான் மேலே இருக்கும். ஓகே, இப்போ ரேங்க் தான் நம்ம அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாமா, இப்போ அவங்க கிங்கை நவுத்துறாங்க, ஈஸி செக்மேட். அப்போ செக்கு. அடுத்தது அவன் முன்னாடி நவுத்துறான், நம்மளும் முன்னாடி நவுத்துறோம். திரும்பி அந்த சைடு போகிறான், நம்மளும் திரும்பி அதுக்கு முன்னாடியே போயிட்டு இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறோம் பாருங்க ரேங்க்கை. கொஞ்சம் கொஞ்சமாக ரேங்கையும் அடிக்கிறோம், கொஞ்சம் ஃபைலையும் அடிக்கிறோம். அப்போ திரும்பி அவன் அங்கே போகிறான், நம்மளும் கிங்கை நவுத்துறோம். அவன் வரான், ஒரு வெயிட்டிங் மூவ். ஏன் பின்னாடி நவுத்துருவோம்? ஒரு வெயிட்டிங் மூவ். அவன் திரும்பி இங்கே நவுத்துனானா செக்கு கொடுத்துடலாம். நவுத்திட்டானா அந்த சைடு. இப்போ ஈஸி செக்கு. திரும்பி பின்னாடி போவான். இப்போ நம்மளும் முன்னாடி நவுத்துவோம், அவன் அந்த சைடு போவான், செக்கு. திரும்பி அவன் முன்னாடி போவான், நம்மளும் இப்போ நவுத்துருவோம். அவன் அங்கே உள்ளே போவான், நம்மளும் இங்கே நவுத்துருவோம். அவன் இங்கே வரான், ஒரு வெயிட்டிங் மூவ். இப்போ அவன் ஒரே மூவ் தான், அவன் இந்த சைடு தான் வர முடியும். இப்போ சொல்லுங்கள், வெயிட்டிங் மூவ் பண்ணுறோம். வெயிட்டிங் மூவ் பண்ணால் ஒரே மூவ் தான், அவனால் இந்த சைடு தான் வர முடியும். இந்த சைடு கிங்கு B8 தான் வர முடியும். இப்போ அதுக்கப்புறம் அந்த ரூக்கை தூக்கி முன்னாடி நவுத்தணுமா, செக்மேட். ஒன் ரூக் செக்மேட், ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ரூக் செக்மேட் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு ரூக்கை வச்சா ஈஸியாக நம்ம செக்மேட் பார்த்தாச்சா, அந்த மாதிரி தான். இப்போ அடுத்த வீடியோவில் வேறு என்ன மாதிரி செக்மேட் வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். டூ ரூக் வச்சு பண்ணியாச்சு, ஒன் ரூக் வச்சு பண்ணியாச்சு. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த எதோ வச்சு பண்ணலாம் செக்மேட்டு. அடுத்த கேம்லாம் விளாடுவோம், அந்த கேமும் பாருங்கள். ஓகே, பாய் கைஸ். பாய். வீடியோலாம் அந்த சைடில் வரும், பார்த்துங்க. ஓகே கைஸ், பாய்.